everyone, welcome to Shine with Pooja channel. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இன்னைக்கு நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக எனக்கு நான் இதை இன்டேக் பண்ணி எனக்கு பெனிஃபிட் இருந்து அண்ட் சில ரிசர்ச் ஜேர்னல்ஸ் எல்லாத்தையுமே நான் படித்து நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் ஃபுட்டுனே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கருஞ்சீரகத்தோட சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக நான் கருஞ்சீரகம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ரெகுலர் இன் த சென்ஸ் லைக் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் 1 to 2 கிராம் ஆஃப் கருஞ்சீரகம் நான் எடுத்துகிட்டு ரெகுலராக வந்துட்டு இருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பீரியட்ஸ் எனக்கு ரெகுலர் ஆனது. ஏன்னா எனக்கு நார்மலாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னோட பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. நான் டாக்டர் கன்சல்டேஷன்ஸும் எடுத்துட்டு என்னோட டயட்டை கொஞ்சம் ப்ராப்பர் பண்ணிட்டு அலாங் வித் தட் நான் இந்த சூப்பர் ஃபுட்டையும் என்னோட ஃபுட்ல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இன்க்ளூட் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் என்னோட வெயிட் லாஸ் நடக்கும்போது மீன்வைல் நான் இந்த கருஞ்சீரகமும் நான் எடுக்கும்போது என்னோட பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறத நான் பார்த்து நிஜமாலே இட்ஸ் லைக் வாவ் அப்படிதான் இருந்தது. ஃபுட்டாலையும் நம்மளோட ப்ராப்பர் டயட் வித் டாக்டரோட கன்சல்டேஷனாலையும் நம்மளோட ஹெல்த் இந்த அளவுக்கு பெட்டர் ஆகும்போது வை டோன்ட் வி கிவ் அ ட்ரை. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுங்க. 1 கிராம் ஆர் 2 கிராம் அதுக்கு மேலே போகாதீங்க. அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கோ அவங்க நீங்கள் தாராளமாக கருஞ்சீரகத்தை உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிட்டு வாங்க. ஸோ செகண்ட் பார்க்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக விமனுக்கு டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் இதெல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். ஸோ அதில் டெஸ்டோஸ்டிரான்ன்றது மேல் ஹார்மோன். அந்த ஹார்மோன் நம்மளோட பாடியில் கம்மியாக இருக்கும். நம்ம பாடி சேஞ்சஸில் இருக்கிறதுனால இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகமாக இருக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்துக்கும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட டெஸ்டோஸ்டிரான் லெவலை எக்ஸஸ் ஆக விடாமல் கம்மியாக்கி அண்ட் அது நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ யாருக்கெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட டயட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குது, யாரெல்லாம் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களோட டயபெட்டிக் லெவலை நீங்கள் நார்மலாக கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் உங்களோட டயட்டில் நீங்கள் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிகிட்டே வரும்போது இது நல்லா நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசு. அது நம்மளோட குரான்லேயே இருக்குது. கருஞ்சீரகத்தை பற்றி மரணத்தை தவிர அனைத்து வியாதிகளையும் போக்கும் கருஞ்சீரகம்ன்ற நம்ம நபிகள் நாயகமே அந்த குரானில் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் ஹிஸ்டாரிக்கலாக இந்த சூப்பர் ஃபுட் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலாகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு சூப்பர் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு, நம்மளோட பீரியட்ஸ் இர்ரெகுலேஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு, டயபெட்டிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிறதுனால உங்கள் டயட்டில் இந்த சூப்பர் ஃபுட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் படித்த ஜேர்னல்ஸ் அண்ட் ரிசர்ச்லேயும் பார்க்கும்போது கருஞ்சீரகத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட டயட்டில் இதை ஆட் பண்ணிட்டு வாங்க. யாரெல்லாம் இப்போ இந்த கருஞ்சீரகம் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எடுக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லணும், யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றதுக்கும் கருஞ்சீரகத்தில் கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் விமன் எடுக்கக்கூடாது. பிகாஸ் அவங்களோட யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் விமன் நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ப்ரெக்னன்சி டைமில் தான் நீங்கள் இதை எடுத்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கணுன்றது கிடையாது. ஸோ ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிங் விமன் இதை எடுத்துக்காதீங்க. செகண்ட் பார்க்கும்போது
எப்பவுமே இந்த மாதிரி சூப்பர் ஃபுட் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது உங்களுக்கு. இது உங்களுக்கு அடிஷனல் தான். ஸோ யாரெல்லாம் மெடிகேஷன்ஸ்ல இருக்கீங்களோ, ஈவன் நீங்க பீரியட்ஸ்க்கு மெடிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, டயபெட்டிஸ்க்கு மெடிகேஷனுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிபிக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, டாக்டர் கன்சல்டன்ட் இல்லாம இந்த சூப்பர் ஃபுட்ட கூட நீங்க டயட்ல ஆட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது ஹைப்போகிளைசிமியா, அதாவது லோ சுகர் வந்து ஏற்பட சான்சஸ் இருக்கு. பிபி லெவல வந்து கம்மி பண்ணவும் சான்சஸ் இருக்கு. அதனால மெடிகேஷன்ல இருக்கிறவங்க, நீங்க டாக்டரோட சஜஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹெல்த் ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அந்த ஹெல்த் ஹிஸ்டரி இருக்கும்போது நீங்க மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பர் ஃபுட் வந்து ரியாக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கு. அதனால வந்து ரிஸ்க் வேண்டாம். நீங்க இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ்ல இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்டன்ட்டோட அவங்க அப்ரூவலோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னா நீங்க இந்த ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரெக்னன்ட் விமன், லாக்டேட்டிங் மதர், அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ்க்கு மெடிகேஷன் எடுத்துக்கிறவங்க, பிபிக்கு மெடிகேஷன் எடுத்துக்கிறவங்க, அதர் தென் நீங்க லைக் வேற ஹெல்த் ரிலேட்டடுக்கு மெடிகேஷன்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன்ஸ் எடுத்துட்டு ஆப்வியஸா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்ஸ் பாப்பீங்க. ஜஸ்ட் வந்து நீங்க வந்து கேட்டுட்டு இது எடுத்துக்கலாமா? வேண்டாமா? அப்படின்றத கேட்டுட்டு உங்களோட டயட்ல ஆட் பண்ணும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கு, சீட் அலர்ஜி நெறைய பேருக்கு இருக்கும். இப்ப இந்த பம்ப்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் இந்த மாதிரி ஒரு சீட்ஸ் தானே இது. ஸோ சீட்ஸ் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்காதீங்க. நார்மலா எந்த ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த சூப்பர் ஃபுட்டை நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியவங்க. குவான்டிட்டி எடுக்கலாம், எப்ப எடுத்தா வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே ஒரு சூப்பர் ஃபுட்டை வந்து நீங்க ஏர்லி மார்னிங் எடுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இட் மே இரிட்டன்ட் யுவர் ஸ்டமக். நீங்க டீ காஃபிஸே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் மார்னிங் டைம்ல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மார்னிங் எழுந்து தண்ணி குடிச்சிட்டு ஈவன் உங்களோட லைட் பிரேக்ஃபாஸ்ட் கூட முடிச்சிட்டு, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல ஒரு டைம் இருக்கும் பாத்தீங்களா? என்ன கேட்டா அதுதான் சேஃபர் உங்களுக்கு. எந்த ஒரு இரிட்டன்ட்டும் ஏற்படாது. அண்ட் மார்னிங் வந்து ஆப்வியஸா நம்மளோட மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அது ஹையா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க எடுத்துக்கும்போது நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க அந்த டைம்ல எடுத்துக்கோங்க. அண்ட் குவான்டிட்டி வந்து பார்க்கும்போது 1 கிராம் ஆர் 2 கிராம், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோதான் போதும். நல்லா வந்து வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணி நீங்க வந்து அத குடிச்சிட்டு வரும்போது வீக்லி ட்வைஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் இப்பதான் நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ், அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரும்போது இதுல இருக்கக்கூடிய நற்குணங்கள் உங்களோட உடம்புக்கு போய் சேர்ந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்கு. இந்த கரிஞ்சீரகத்தை உங்களோட டயட்ல நீங்க ஆட் பண்ணி சேஃபா வந்து நீங்க எடுத்துட்டு உங்களோட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து உங்களுக்கு இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலுமே என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். Until then, bye and take care.